அந்த மாணவர்கள் எப்படி உணர்றாங்க? அந்த ஒரு நாள் ஆசிரியர்கள் ஏமா கதறிக்கிட்டு ஃபோன் பண்ணி தானே இந்த சப்ஜெக்ட் என்னோட கவனத்துக்கே வந்துச்சு. இல்லை நான் ஏன் பாலிடெக்னிக் பக்கிட்டு போகிறேன்? தொழில்நுட்ப கல்விக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பல இடங்கள்ல இருந்து தகவல். இந்த சிலபஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டே அசைன்மெண்ட்டை ஒருத்தர் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. வேர்டு ஃபைலாக கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட். கனெக்ட் வித் ஜெயா பாபு. நானும் கனெக்ட் பண்ணுறதுக்காக போனேன் இன்ஸ்டாவுக்கு. பார்த்தா இந்த மோட்டிவேஷன் லெக்சரு, நம்ம மைக்கை பிடிச்சி இப்படி பேசுறது அப்படி பேசுறது. யார் உன்னை தேர்ந்தெடுத்தது முதல்ல? சரி, இந்த பயிற்சியை இந்த ஜெயா பாபு இலவசமாக செய்வாரா? கவர்மெண்ட்ல ஒரு பில்லை போட்டிருப்பாங்களா சார்? பெரிய அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து திறன் மேம்பாட்டை சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு வைங்களேன், அந்த கெஸ்ட்டை யார் முடிவு பண்ணுறது? பல லட்சம் கெஸ்ட்டுகள் இருப்பாங்க. ஸோ அவங்கள சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஒருத்தவங்களை முடிவு பண்ணுறீங்க? அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது, லெட்டர்ஸ் வாங்குறது, அது மாதிரி ஏதாவது வச்சு அப்படி தானே சார் தேர்ந்தெடுக்கணும். இப்போ என்ன வச்சுக்கோங்களேன், நான் வந்து நிதிஷ் எனக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால சரி வாப்பா வேலை இல்லாமல் இருக்காரு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு கெஸ்ட் லெக்சர் ஆக்கிட்டா கிட்டத்தட்ட அப்படிதாம்மா இருக்குது. இந்த அம்மாவோட இன்ஸ்டா ப்ரொஃபைலை போய் பார்த்தா நல்லா வியூஸ் போயிருக்கா சார்? அதாவது இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஃபாலோவர்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல சார். அன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு டே. 22,000 ஃபாலோவர்ஸ். இந்த 22,000 நேற்று எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொன்னதுனால வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் 22,000 சார். அது நல்ல நம்பர் சார். அப்படியா? நானே 15,000 தான் சார் இருக்கேன். இப்போ அப்படியே இன்ஸ்டா ஹேண்டில் போட்டு ஃபாலோ பண்ண சொல்லணுன்றீங்க நீங்கள். பின் பண்ணிடலாம் சார். ஸோ இன்னசென்ட் திவ்யாவுக்கு பதிலாக அரகண்ட் திவ்யான்ட்டு இந்த அம்மாவுக்கு பேர் மாற்றி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கதறாங்க. இப்படி ஒரு இம்ப்ராக்டிக்கலான ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது பார்த்தியா? எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வந்திருக்கு. ஒரு பாலிடெக்னிக் விடாமல் அத்தனை பாலிடெக்னிக்லையும் ஏங்க எதுக்குங்க இந்த பசங்க உட்கார மாட்டாங்க? இன்னொன்று வாத்தியாரங்களுக்கு பாவமாக இருக்குது. நம்ம கிளாஸ் எடுக்கிறதையே பார்த்துக்கிட்டு அழுகுறாங்க. சார் போதும் சார்ன்றாங்க. இவங்களை 9 மணி அவங்களுக்கு தெரியலப்பா, சின்ன பசங்க பாவமாக இருக்கும்லப்பா.